அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட வயிற்று பகுதி, அதாவது தொந்தி எப்படி கம்மி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆசனம் பார்க்க போறோம். அது நௌகாசனா, இங்கிலீஷ்ல போட் போஸ்ட் நம்ம சொல்லுவோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கால் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க. முதல்ல தண்டாசனா, இதுல ஒரு கால் மட்டும் நம்ம மேல தூக்கிட்டு, ஒரு கால் மேல நல்லா இப்படி தூக்கி வச்சுட்டு முட்டி மடங்காம 2 கையுமே எடுத்து இப்படி சைட்ல வைக்க போறோம். ஆனா கை வச்சு நம்ம காலை பிடிக்க கூடாது. 2 கையுமே சைட்ல இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்தது இடது காலில் பண்ணிடலாம். அதே மாதிரி கால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம தூக்கிடணும். தூக்கிட்டு கால் இந்த விரல்கள் நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுட்டு முட்டி மடங்காமல் இப்படி தூக்கி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 கைகள் இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது மாதிரியே ஒரு கால் மட்டும் அப்படி தூக்கி வச்சுட்டு பண்றது நிறைய டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம 2 காலுமே சேர்த்து வச்சு பண்ணணும். 2 காலுமே சேர்த்து வச்சு பண்றது அட்டை ஸ்ட்ரெச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு 2 கையுமே கால் கீழே இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு இப்படி பாதி மட்டும் இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு ஒவ்வொரு கையா பொறுமையா எடுக்கலாம். எடுத்துட்டு இப்படி வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கால் மடக்கி வச்சு பண்ணும் போது 2 முட்டியுமே சேர்த்து வைக்கணும். கால் பிரிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்குமே கஷ்டமா இருக்கும். அதே டைம்ல நம்ம இப்படி உட்காரோம்னா இந்த டெயில் போன்ல தான் உட்கார மாதிரி இருக்கும். ரொம்ப இப்படி பின்னாடி போனோம்னா இங்கே பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம கரெக்டாக அந்த பேலன்சிங், இது பேலன்சிங் போஸ் இல்லை, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உட்காரணும். இப்போ இதுலேயே பழகிட்டு இந்த கால் மட்டும் பாதி மட்டும் மடக்கி வச்சுக்கிறதுல பழகிட்டு இப்போ 2 காலுமே சேர்த்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அப்படியே காலை நேராக்கணும். ஒவ்வொரு கையாக பொறுமையாக எடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுல 2 காலுமே ஃபுல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டு கை 2மே எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பழகும், இப்பதான் பிகினர்ஸா இருக்கவங்க பழகும் போது 2 கையுமே வச்சுட்டே நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு கையா எடுத்துட்டு முயற்சி பண்ணி பாருங்க. இன்னொரு முறை நல்லா உட்காரும் போது நம்மளோட முதுகு தண்டு நல்லா நேராக வச்சிடணும். இந்த டெயில் போன்ல இப்படி உட்காரணும். உட்கார்ந்துட்டு 2 காலுமே இப்படி மடக்கி பாத அளவுக்கு மடக்கிட்டு அப்படியே இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணணும். கை இப்படியே கூட நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்காது. அப்புறம் ஒவ்வொரு கையாக எடுத்துட்டு வச்சிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கால் ஃபுல்லா ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும் போது தான் நம்மளோட வயிற்று பகுதியுமே சரி, நம்மளோட தொடை பகுதியுமே சரி ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வுத்தன்மை ஏற்படும். அதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்புகள்லாம் எல்லாமே கரையத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதை நிறைய டைம் முயற்சி பண்ணிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.